ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா நம்மளை நம்ம பெட்டர் ஆக்கிக்கிறது. நம்ம எவ்ரிடே பெட்டர் பர்சனாக இருக்கணும்னு ஆசைப்படுவோம். நேற்றுக்கு நடந்த சோகங்கள் இருக்கக்கூடாது, நாளைக்கு இருக்கக்கூடியத பயம் இருக்கக்கூடாது. எப்போவுமே நம்ம ரொம்ப சந்தோஷமான மனிதனாக, எல்லாவும் கிடைக்கப்பெறக்கூடிய மனிதனாகவும் இருக்கணும் தான் நம்ம ஆசைப்படுவோம். ஒரு பெட்டர் பர்சனாக இருப்பது எவ்வளோ ஈஸி இல்லை எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது நமக்கே தெரியும். ஆனால் நம்ம இந்த எபிசோடில் 9 லிட்டில் ட்ரிக்ஸ் டு பி எ பெட்டர் பர்சன் எவ்ரிடே, இந்த சின்ன சின்ன ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது டெய்லி நீங்களே உங்களை பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. பெட்டர் பர்சனாக ரொம்ப அருமையாக, ரொம்ப ஸ்மைலோட, பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம அப்படியே நடைபோடும்போது நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நம்மளை ரொம்ப அருமையான மனிதனாக பார்ப்பாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக அமையும் அப்படின்ற சந்தேகமே கிடையாது. ஓகே, அப்போ என்ன அந்த ட்ரிக்ஸ் பெட்டர் பர்சனாக டெய்லி நம்மளை மாற்றிப்பதற்கு என்னென்ன இந்த ட்ரிக்ஸ் அப்படின்றத நம்ம இந்த எபிசோடில் கேட்க போகிறோம். தொடர்ந்து இணைந்திடுங்கள். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அருமையான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ஒரு மிகப்பெரிய ஒரு உடல்நிலை சரியில்லாத அதெல்லாம் தாண்டி 2 எபிசோட்களை தாண்டி உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த குரல்லேருந்து நீங்கள் சந்திச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே கிடையாது நண்பா, நண்பி. நீங்கள் எங்கே இருந்து லிசன் பண்ணாலும், எப்போ எந்த ஒரு லொக்கேஷனில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாலும் உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி மற்றும் வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் உங்களோட நீங்கள் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லேயும் உங்களோட 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கேள்விகள், இல்லை நீங்கள் என்கிட்ட பேசணும் அப்படின்னா RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நிறைய நண்பர்கள் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் இன்னமும் உங்ககிட்ட இருந்து நிறைய இன்ட்ராக்ட் பண்ண ஆசைப்படுறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து எழுதி அனுப்புங்க. ஸோ ஓகே, நம்ம இன்றைக்கி டாபிக்குள்ளே போகிறோம். இது நம்ம டிப்ஸ் எபிசோடு, குட்டிஸ்டர் எபிசோடு, நெக்ஸ்ட் எபிசோடு. ஸோ அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெட்டர் குவாலிட்டி அப்படின்னா எது? ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்மைல், நான் பாசிட்டிவாக இருப்பேன், இல்லை நான் ஏர்லி மார்னிங் எழுந்திருப்பேன், இல்லை நான் நிறையா ஒர்க்கை ஒரே நாளில் ஹார்ட் ஒர்க் பண்ணி முடிப்பேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் நீங்கள் உங்களை நான் இதில் பெட்டர் பர்சன் அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு கேரக்டர் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். அதை மறக்காமல் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. ஆல்ரைட், நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போக போகிறோம். ஸோ உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ண போகிறீங்களா? எப்படி நம்ம சிட்டி ரோபோ மாதிரி 1.0 2.0 போகிற மாதிரி உங்களை நீங்களே அப்கிரேட் பண்ணிக்க போகிறீங்களா? ஸோ என்னப்பா அப்கிரேட்னா, நம்ம நேற்றுக்கு இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்க போகிறது கிடையாது. ஸோ ரொம்ப என்ஹான்ஸ்டாக, ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஸ்மைலோட இந்த லைஃப்பை நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மனிதனாக மாறும் பொழுது நம்ம நிறையா மனிதர்களை ஈர்க்க ஆரம்பிப்போம். இதனால் என்ன பலன் அப்படி பார்த்தோன்னா, ஈர்ப்பது பலன் கிடையாதுங்க. அதை தாண்டி நமக்கு ரொம்ப வேல்யூபிளாக, ரொம்ப சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை வாழணும் அப்படின்ற ஒரு முக்கியமான நோக்கத்தில் தான் நம்ம இந்த அப்கிரேட் பண்ணுற விஷயங்கள்லாம் பண்ணுவோம். ஆல்ரைட், ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்டேன். நம்ம இந்த எபிசோடை தொடர்ந்து ரன் பண்ணிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். ஸோ இதை நிறைய மனிதர்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும்னா அதுக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். எல்லா எபிசோடையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் மறக்காமல் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் பாட்காஸ்ட்லையும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இதனால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மானிட்டரி, எந்த ஒரு மணி பெனிஃபிட் எதுவுமே கிடையாது. என்னோட டைமிங்கில் உங்களோட அந்த ஸ்மைல், நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த ஃபீட்பேக்கை, உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைப், ஃபாலோ, அது தாங்க என்னோட சந்தோஷமே. உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஸ்மைலை என்னால் ஏற்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் தொடர்ந்து நான் ஜேர்னியில் பயணிச்சுட்டு இருக்கேன். உங்களோட சேர்ந்து உங்களால் மட்டும்தான் முடியும் நண்பா, நண்பி. தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருங்க. ஆல்ரைட், நம்ம பேக் டு த எபிசோட். ஸோ நம்ம எப்போவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப அட்மையராக இருக்கணும், ரொம்ப கிரேட்டாக இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். நம்மளுடைய பெஸ்ட்டு வேர்ஷனை கண்டுபிடிப்பதற்காக நம்ம தொடர்ந்து போராடிக்கிட்டே இருப்போம். நிறைய நேரங்களில் சோகமாயிடுவோம், நிறைய நேரங்களில் கஷ்டப்படுவோம். இதனால் என்னால் முன்னேறவே முடியாது, என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதானா அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் எண்ணங்கள் நம்மளை பின்னோக்கி தள்ளும். ஆனால் அதிலிருந்து வெளிவந்து ஒரு பெட்டர் பர்சனாக திருப்பி நம்மளுடைய வாழ்க்கை ஓட்டத்தில் நம்ம ஒரு வெற்றி பெறக்கூடிய மனிதனாக தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே போயிட்டுருப்போம், பார்த்தீங்களா? ஸோ அங்கே தான் நம்மளுடைய அந்த பெஸ்ட் வெர்ஷன் அப்படின்ற ஒரு மனிதனை உருவாக்க பண்ணுவோம். ஸோ அப்படின்னா இதை நம்ம எப்படி பண்ணுறது? ஸோ இன்றைக்கி ஒரு நாள் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கிற அந்த ஹாப்பினஸ் நாளைக்கு இருக்குமா அப்படி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில நேரங்களில் இருக்கும், இல்லாமல் போகும். ஆனால் அந்த நேரங்களில் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணி திருப்பி டீக்ரேடடாக நம்ம
திங்க் பண்ணி எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் வந்துடும். செல்ஃப் டவுட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எந்த நேரத்திலையும் கைவிடாமல் நம்முடைய திறமைகளை வைத்துக்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் நினைத்ததை அடையக்கூடிய அந்த சந்தோஷமும் அந்த ஒரு முயற்சியும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம ரொம்ப பெட்டர் பர்சனாக டெய்லி ஃபீல் பண்ணுறது சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் அதை நீங்கள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோம்னா ரீபூட். ஆமாங்க, நிறைய நேரங்களை பார்த்துருப்பீங்க. இது முக்கியமாக ஐடியில் வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் மொபைல் ஃபோன் இல்லை உங்களுடைய கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம். நிறைய பிரச்சனைகள் மொபைலில் வரும். ஏதாவது ஒரு நேரத்தில் நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். அதாவது கஷ்டமாக இருக்குன்னா ஆக்சுவலாக அந்த டிவைஸ் கரெக்டாக ஒர்க் ஆகாது. ஆனால் ஒரு குளோபல் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா ரீபூட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ரீபூட் பண்ணும்போது அந்த மெமரி, அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டக்கான ப்ராசஸ் எல்லாமே கிளியர் அவுட் ஆகி திருப்பி ஃப்ரெஷ்ஷாக அந்த ஓஎஸ் உங்கள் மொபைலாக இருக்கட்டும், இல்லை லேப்டாப்பாக இருக்கட்டும், மிஷினாக இருக்கட்டும், எதுனா இருந்தாலும் திருப்பி ரீபூட் ஆகும். எந்த மிஷினாக இருந்தாலும் ரீபூட் ஆகும்போது எல்லாமே பக்காவாக ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தாங்க உங்கள் லைஃப்லேயோ உங்களுடைய பவரை ஒரு 10 செகண்ட்ஸ் பவர் ஆன் பண்ணுங்கள். உங்களுடைய ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, இல்லை எனக்கு கரெக்டே இல்லை, இந்த லைஃப் அப்படி போயிட்டுருக்கு, சரியே இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது நம்ம வாழ்க்கையை டெய்லி ரீபூட் பண்ணணும். நேற்று நடந்ததை கொஞ்சம் கூட நினைக்கவே கூடாது. நெகட்டிவ் எனர்ஜி நம்ம மனசில் ஸ்டோர் பண்ணியிருக்க எல்லாத்தையும் வைப் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா சுகங்களையும் தூக்கி எறியணும். நம்ம எந்திரிக்கும் போது நம்ம எஸ்டர்டே மிஸ்டேக்ஸு, நம்மளுடைய தோல்விகள், நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து தூர வச்சுட்டு நம்ம இன்னைக்கு அச்சீவ் பண்ண போகிறோம். இன்றைய நாள் சிறப்பாக அமையும், இன்றைய நாள் இனிய நாளாக அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தோடு நம்ம அந்த வாழ்நாளை எதிரிக்கணும், அந்த நாளை பார்க்கணும், நம்ம டெய்லி நம்மளை ரீபூட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு க்ளீன் ஸ்டேட்டில் நம்ம எந்திரிக்கும் போது நம்ம லைஃப்பில் நிறைய கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியும். ஒரு நியூ பிகினிங் எப்போவுமே நம்ம லைஃபுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஒரு 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 பாதையும் கொடுக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. டெய்லி இதை பண்ணி பாருங்கள். காலையில் எந்திரிச்சோடனே இன்றைய நாள் சிறப்பாக அமையும், நம்ம சுகிசிவம் சார் சொல்கிற மாதிரி இன்றைய நாள் இனிய நாளாக அமைவதற்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ரியலாகவே இது ரொம்ப அருமையாக இருக்குங்க. செகண்ட் பார்த்தோன்னா ப்ராக்டிஸ் மிரர் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த மிரர் ஒர்க்குன்றது எனக்குமே ரொம்ப பிடிக்கும். மிரர் முன்னாடி டெய்லி போய் காலைல ப்ரஷ் பண்ணுவோம். ஸோ அந்த ப்ரஷ் பண்ணும்போது நமக்குள்ளேயே அந்த செல்ஃப் எம்பையரை உருவாக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கும். உங்களை நீங்களே பார்க்குறீங்க, எப்படி நீங்கள் உங்களை பார்க்குறீங்க, உங்களுடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன, செல்ஃப் பெர்ஸ்பெக்டிவ், அது செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் உங்களை எப்படி பாசிட்டிவான கோணத்தில் பார்க்குறீங்க, எப்படி உங்களை நீங்கள் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக பார்க்குறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல நம்ம என்னடா இது வாழ்க்கை, நீ என்னத்தை பண்ணிகிட்டு இருக்க, நீலாம் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி யோசிக்காமல் உண்மையிலே இந்த நாள் சிறப்பாக அமையும், இன்றைக்கி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கர் மோட்டிவேஷனோட மைண்ட் செட்டோட நம்ம எந்திரிக்கும் போது எவ்ரிடே சிறப்பான நாளாக அமையும். ஸோ நம்ம லைஃப்பில் இன்றைக்கி ரொம்ப சிறப்பாக அமைய போகுது, நிறைய ரெயின்போர்ட்ஸ் யூனிகார்ன்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி உங்களுடைய மிரர் முன்னாடி நீங்கள் உங்களை பெருமையாக நினைக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலும் ரொம்ப சந்தோஷமான சூழ்நிலை எப்பயுமே நிலவுன்ற சந்தேகமே கிடையாது. மூணாவது பாயிண்ட் பார்த்தோன்னா ஈட் வெல். என்னடா அது, இதெல்லாம் நம்ம வாழ்க்கையை மாற்றுமான உண்மைதாங்க. ஈட் வெல் பண்ணும்போது ஸோ உங்களுடைய மனசுக்கு நீங்கள் அந்த மிரர் முன்னாடி நின்று உங்களை சந்தோஷப்படுத்துறீங்க. உங்கள் உடலுக்கும் சவுண்ட் பாடி மேக் சவுண்ட் மைண்ட் சொல்லுவாங்க. எப்போவுமே உங்கள் உடல்நிலை ரொம்ப கரெக்டாக இருக்கணும். அப்போ அது கரெக்டான உணவு எடுத்துக்கணும், கரெக்டான நியூட்ரிஷனோட உணவு எடுத்துக்கணும். என்ன தான் ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் சொல்லிட்டு சாப்பிடாமல் கரெக்டாக நம்ம சர்வீகித உணவு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சர்வீகித உணவை சாப்பிட்டுட்டு அதை கரெக்டான நேரத்தில் கரெக்டான நேரங்களில் நம்ம சாப்பிடணும். எப்போ பிரேக்ஃபாஸ்ட்னால் அந்த டைம் சாப்பிடணும், லஞ்சுனா அந்த டைம் சாப்பிடணும். இதெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தும் போது உங்கள் மைண்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த மைண்டு கரெக்டாக இருக்கும்போது, உடல் கரெக்டாக இருக்கும்போது மைண்டுமே கரெக்டாக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒர்க் ஆன் ஸ்மால் ஹேபிட்னு சொல்லுவாங்க. ஸோ டெய்லி இது ரொம்ப முக்கியங்க. நானுமே இதை ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நீங்கள் மைண்ட்ஃபுல் ஈட்டிங் பண்ணிட்டீங்க, கரெக்டாக இருந்துச்சு, மிரரில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ரீபூட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிக் ஒன்ஸ் எடுத்து நீங்கள் முடிக்காமல் ஒரு சின்ன விஷயத்தை அன்றைக்கி நீங்கள் அக்கம்ப்ளைஸ் பண்ணலாம். அப்போ உங்கள் மைண்டுக்கு ஒரு பூஸ்டப் கிடைக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு இந்த செடிகளுக்கெல்லாம் என்னோட கார்டனுக்கு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் அக்கம்ப்ளைஸ் பண்ணுறீங்க, உங்கள் மைண்டை பூஸ்டப் பண்ணணும். அதே மாதிரி இன்றைக்கி இந்த செடியை நடணும், இல்லை இன்றைக்கி இந்த ஒரு சாப்டரை படிக்கணும், இல்லை இன்றைக்கி இந்த ஒரு புக்கை படித்து முடிக்கணும், இந்த புக்கில் 10 பேஜை படிக்கணும், இல்லை இந்த ஒரு வீடியோ பண்ணணும், இந்த ஒரு ஆடியோ பண்ணணும், இல்லை நம்ம அம்மா அப்பாட்ட போயிட்டு இந்த 1 மணி நேரம் பேசணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன டாஸ்க் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அதை பண்ணி முடிக்கும் போது உங்கள் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சின்ன ஹேபிட் வச்சுக்கலாம். அது ஓகே, நம்ம இந்த சேலஞ்சை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் இன்னும் நிறையா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ஸோ எப்போவுமே உங்கள் பெஸ்ட் வெர்ஷனாக நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வரணும் அப்படின்னா ஒரு சின்ன ஹேபிட் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஹேபிட் எதுவாக இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம். ஸோ
ஒரு சின்ன யோகா பண்ணலாம், ஒரு சின்ன ஜிம்முக்கு போயிட்டு போயிடலாம், ஒரு நாள் 5 கிலோமீட்டர் ரன் பண்ணலாம், இல்லை வாக் பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். இது எல்லாமே சின்ன சின்ன ஆக்டிவிட்டி தானே. இதெல்லாம் பண்ணும்பொழுது ஒரு 5 மினிட்ஸ் பண்ணும்போதே உங்கள் மனசு ஓகே நம்ம நினச்சதை நம்ம பண்ணி முடிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை கொடுக்குன்றதுல சந்தேகமே கிடையாது. அதுக்கப்புறம் லேர்ன் சம்திங் நியூ ஃபார் த டேன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டெலெக்சுவல் growth should commence at birth and cease only at death சொல்கிறாரு. இது ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொன்னது. ஸோ எப்போவுமே உங்களோட growth வந்து டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு நியூ விஷயத்தை கற்றுக்கும் போது உங்கள் மனசு இன்னும் புத்துணர்ச்சி அடையும் அப்படி சொல்கிறாரு. ஸோ லேர்னிங் இந்த ஒரு லைஃப் லாங் ப்ராசஸ்ங்க. எப்போயுமே நிற்க போகிறது கிடையாது. நான் படித்து முடிச்சிட்டேன், ஸ்கூல் முடிச்சிட்டேன், காலேஜ் முடிச்சிட்டேன், அப்போ எனக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சது, இதுக்கப்புறம் அப்படியே வாழ்ந்துடலாம்னு நினைக்கவே முடியாது. எல்லா விஷயத்தையும் லேர்னிங். நீங்கள் என்ன டெய்லி ஒரு நியூஸ் பேப்பர் படித்து அதில் இருக்க விஷயங்களை நீங்கள் உட்கொள்வது கூட ஒரு நியூ லேர்னிங் தாங்க. ஒரு நியூ ஸ்கில்லை நீங்கள் கற்றுக்கலாம், ஒரு நியூ விஷயத்தை கற்றுக்கலாம். உங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் தெரியலாம், கம்ப்யூட்டரில் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். மொபைலில் ஏதோ ஒரு ஆப்பை வச்சு நீங்கள் வந்து எடிட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நியூ லேர்னிங்கை நீங்கள் கற்றுக்கும் போது இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது. இன்டர்நெட்டுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோ விஷயத்தை கற்றுக்கலாம். எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. முதல்ல நம்ம வந்து கிடையவே கிடையாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஆனால் இன்றைக்கி அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது நம்ம ஏன் எங்கே தேடணும்? உங்கள் கைக்குள்ளேயே இருக்குது அந்த லேர்னிங். அந்த லேர்னிங் பண்ணும்போது உங்கள் மனசை ரொம்ப ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுரும். இந்த சின்ன விஷயத்தை பண்ணி பாருங்கள், நீங்கள் நியூவாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றது நீங்களே சொல்லுவீங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, செட் அசைட் ஏ நான் நெகோசியபிள் மீ டைம் எவ்ரிடே. ஸோ ரொம்ப சொல்லியிருக்கேன் நிறையா நம்ம எபிசோடில் பேசியிருக்கோம். செல்ஃப் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. உங்கள் பாஸுக்காக பண்ணுறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ்க்காக பண்ணுறீங்க, உங்கள் குடும்பத்துக்காக பண்ணுறீங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஸோ உங்களுக்காக உங்களுடைய அந்த ஃப்ரீ டைம், மீ டைம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பர்டிகுலர் டைம், ஒரு 30 to 50 to 30 மினிட்ஸ் உங்களுக்காக தனியாக நடக்கலாம். தனியாக வந்து நீங்கள் உட்காந்து திங்க் பண்ணலாம். ரொம்ப பேட் திங்ஸ் இல்லை, ஜஸ்ட் உங்களுக்காக பிடிச்சதை ரைட் பண்ணலாம். நீங்கள் அந்த மாதிரி ஜர்னலிங் பண்ணலாம். இந்த மாதிரி உங்களுக்கான டைமை நீங்கள் மேக் பண்ணும்பொழுது அந்த ஒரு டே உங்களுக்காக பண்ணும்போது உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கும். உங்களுக்கு என்ன தேவைன்றதை உங்களுக்கு உணர ஆரம்பிக்கும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் கண்டக்ட் குவிக் செல்ஃப் ஆடிட்ஸ். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பெட்டர் பர்சன் பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்பிளாக இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கேன்னா, இது ஓகே, இது மஸ்ட் டூவில் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன்னா, இது கரெக்டாக இருக்குது, இதில் நம்ம ஸ்கூல் ஒர்க்லாம் முடிச்சிட்டோமா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பண்ணும்பொழுது நம்மளை வந்து சின்ன ஆடிட் மாதிரி, ஓகே இது கரெக்டாக போயிட்டுருக்கா, அது கரெக்டாக இல்லையா, ரொம்ப வந்து நம்ம திட்டக்கூடாது. இதை பண்ணலையே, நீ வந்து கரெக்டே கிடையாது அப்படின்னு நினைக்காம, ஓகே நீ இதை பண்ணியிருக்க, ஓகே இதை பண்ணல, இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம், அதை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்குள்ளேயே செல்ஃப் எவாலுவேட்டு, செல்ஃப் இது பண்ணணும்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மூவ் ஆன் பண்ணுறது. ஸோ செல்ஃப் ஆடிட்டில் சில விஷயங்கள் நம்ம மிஸ்டேக் பண்ண மாதிரி இருக்கும், இல்லை நம்ம ஃபால்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி நம்ம மனசில் தோணும். ஆனால் அந்த நேரங்களில் கூட நம்ம கடிக்காமல் நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். ஓகே இட்ஸ் ஓகே, நம்ம இதில் லேர்ன் பண்ணியிருக்கோம், நம்ம இதை திருப்பி ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம மூவ் ஃபார்வர்ட் பண்ணணும். அதிலே வந்து இருக்கக்கூடாது, அதான் மூவ் ஆன். அதுக்கப்புறம் 9 வந்து ரெஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாடிக்கு எப்படி ஃபுட்டு இம்பார்ட்டன்ட்டோ ரெஸ்ட் இம்பார்ட்டன்ட். எப்போவுமே டெய்லி கரெக்டான ஸ்லீப் இருக்கணும், கரெக்டான ஒரு ரெஸ்ட்ஃபுல்லான ஸ்லீப் இருக்கணும். சும்மா போய் ஸ்லீப் பண்ணுற மாதிரி அது மாதிரி மொபைலை வச்சு நோண்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு அதனால் ரொம்ப வேஸ்ட் பண்ணாமல் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். சரிங்களா? கரெக்டாக தூங்கலைனா மைண்டு கரெக்டாக ஒர்க் ஆகாது. அந்த ஃப்ரெஷ் மைண்டுக்கு வந்து எவ்வளோ தாட் ப்ராசஸ் வரும் தெரியுமா? ரொம்ப ப்ரொடக்டிவான தாட் வருங்க. அதே தூங்கலேன்னு வச்சுக்கிங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அன்றைக்கி நாளே வந்து கரெக்டாக இருக்காது. அப்போ அந்த நாளில் நீங்கள் பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ணால் நல்ல ஒரு தூக்கம் உங்களுக்கு இருக்கணும். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதான் இங்கே 9 பாயிண்ட்ஸு. ஸோ ஃபைனல் நோட் என்னென்னு பார்த்தோன்னா, எப்போவுமே பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ரொம்ப பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணும்போது அந்த நாளும் சரி, அந்த வாழ்க்கையும் சரி ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் பெஸ்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்போ அந்த பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கு இந்த சின்ன ட்ரிக்ஸை நம்ம டெய்லி இதெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் தான். அதை நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு அதை கரெக்டாக ஓகே இதெல்லாம் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், இதெல்லாம் நான் பண்ணும்போது நம்ம பெட்டராக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்றதுக்காக இந்த பாயிண்ட் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பெட்டர் வெர்ஷனை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. ஒரு பெட்டர் மனிதனாக, ஒரு சூப்பர் ஹியூமனாக இந்த உலகத்துக்கு நீங்கள் செயல்படுவீங்க. முக்கியமாக மற்றவங்களுக்காக இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் உங்களை பற்றி ஒரு பிரைடாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே வாவ், ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல், ஐ எம் ஸோ கிரேட், இன்றைக்கி நாள் வந்து சிறப்பாக அமைய போகுது, ஐ எம் ஆல்வேஸ் அ கிரேட் பர்சன் அப்படின்ற ஒரு ஃபீல் வரும்போது நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே அடைய முடியும். இந்த சோகம், இந்த தாபம், இந்த தோல்வி, இது எல்லாத்தையும் கடந்து நீங்கள் நினச்சதை வெற்றி பெற முடியும். ஸோ நீங்கள் பெட்டர் பர்சன் தான் நண்பா நண்பி. இன்றைக்கி இந்த பாட்காஸ்ட் கேட்டதுலேருந்தே தெரியுது, இன்றைக்கி பாட்காஸ்ட்டை முடிச்சிட்டேன் அப்படின்ற ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட் உங்களுக்குள்ளே வருது பார்த்தீங்களா? அதுவே நீங்கள் உங்களை பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ண வைக்கும், பெட்டர் பர்சனாக மாறுவீங்க. உங்களோட தொடர்ந்து சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க. மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பார்த்து லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க. நீங்கள் ஆப்பிளில் இல்லை ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுங்க. உங்கள் 5 ரேட்டிங்ஸை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. ஸோ உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த எபிசோட் குட்டி ஸ்டோரி எபிசோடில் ஒரு குட்டி ஸ்டோரியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க.
அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மெசேஜஸை எனக்கு RJ__, இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்புங்க. உங்களோட தாட்ஸ் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எனக்கு எழுதி அனுப்பலாம். அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுவது RJ மனோனி. RJ மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட், உங்களோட நம்பிக்கை. ஓகே, டேக் கேர் நண்பா, நன்றி. உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, சூப்பராக அமைவதற்கு வாழ்த்துக்கள். டேக் கேர் நண்பா, நன்றி.